யாரால் பயன்படுத்தப்படுது சார்? அது உண்மையிலே பாதிக்கப்படுறான்ல, அவனுக்கு ஒரு துரும்ப அளவு கூட எங்கேயாவது உதவி செய்தான்னா இல்லை சார். என்னை அடிச்சான் சார் அப்படின்னு ஒன்று. பேர் உபா பேர் எந்த ஏரியா? காலனினா முடிவு பண்ணுறான். ஓ எஸ்சியா? கொஞ்சம் ஒரு இப்படியும் அப்படியும் டிசைட் பண்ணாத நடுநிலையான இடமா இருந்துன்னு வச்சுங்க. உங்கள் அப்பா பேர், உங்கள் தாத்தா பேர், சாதி கண்டுபிடிக்கிறதுக்காக, உங்கள் ஊர், குலதெய்வம் எல்லாம் சார் உனக்கு இன்னும் ஜாதி தானே வேணும். அப்போது சாதாரண அடிதடி சண்டைக்கே போய் ஒரு புகாரை, இதுதான் சார் இயல்பான நிலை. அப்படி இருக்கும்போது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் இவனை கைது பண்ணணும்னு முதல்ல எங்கள் ஆளுக்கு பெட்டிஷனே தெரியாது. பெட்டிஷன் எதிர்த்து ஒருத்தக்கிட்ட போவான், அவன் தான் வில்லன். நீங்கள் இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தாசில்தார் ஆஃபீஸுக்கு முன்னாலேயும் ஒரு 5-6 பேர் துண்டை போட்டு இருப்பான், நீலத்துண்டு. ஜெய்பீம் வாங்க, என்ன பிரச்சனை? யோ என்ன உங்கள் ஊரில் இந்த மாதிரி நடந்துக்குதே, என்னையா கலெக்டர்? நீ நேரடியாக கலெக்டர்கிட்ட சண்டை போடுவான். எஸ்பி கிட்ட இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க, எங்கள் தலைவர் வைபா கிட்ட சொல்லிடுவோங்க, அவர்கிட்ட சொல்லிடுவோங்க, சக்தியார்கிட்ட சொல்லிடுவோங்க, அப்படி இப்படின்னு மிரட்டுவாங்க. இப்போது இந்த போர்ப்படை தளபதிகள்லாம் போனாங்க இல்லையா, என்ன இராணுவ பயிற்சி எடுத்தவங்க, முதல்ல அழிச்சது அவனுங்கள தான். அப்புறம் என்ன ஊர்? சரி, யார் ஆப்போசிட்? யார்? ஏய் மாப்பிள்ள, அந்த ஊரில் நமக்கு யாருன்னா தெரிஞ்சவன் அவனுக்கு போன போடு. யோ என்ன ஏன் புகார் வந்தது உன் பேரில், ஸ்டேஷனில் நிற்கிறாங்க அப்படின்னு முதல்ல பேசி பார்க்குறது. அதெல்லாம் நான் ஸ்டேஷனில் பேசுகிறேன்ட்டேன்னா நேராக போகிறது. சார் எங்கால் ஒரு SC/ST புகார் எழுதிங்க, நமக்கு இவ்வளோ அவனுக்கு இவ்வளோ பெரிய பார்ட்டி வந்து கம்பெனி சீக்ரெட்லாம் இப்படி வெளியே சொல்கிறீங்க சார். இப்படி தான் சார் நடக்குது. இதால் அப்போ வந்து PCR ஆக்டை தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு ராமதாஸ் உட்பட பலரும் வந்து சொல்கிற குற்றச்சாட்டு உண்மைதான். தவறாக பயன்படுத்துறாங்கன்னா அரசாங்கம் தவறாக பயன்படுத்துது சார். அரசாங்கம் பயன்படுத்தல, இங்கே பாதிக்கப்படாமல் கட்ட பஞ்சாயத்து பண்ணுற கும்பல் அதை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான். இப்படி ஒட்டுமொத்தமாக நீங்கள் எங்கள் மேலே பலு தள்ளிட்டாதீங்க, எங்கள் ஆளுங்க மேலே. ஒரு இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பியோ முடிவு பண்ணாமல் இவங்களாம் எடுத்து எஃப்ஐஆர் எடுத்து இவங்களாம் போட்டுறாங்க. அந்த கூட்டு களவாணித்தனத்தில் இவர்களுக்கும் பங்கு தானேங்க. அப்போ நீ வந்து இதை வந்து தவறாக பயன்படுத்தா எப்படி இல்லாத ஒரு விஷயத்த வந்து இருக்கிறதா பொய்யா போலி புகார் எடுத்து எழுதி கொடுத்து அது மூலமாக காசு பார்க்குறதுங்கிறது தவறு தான். சரி, இப்போ நீங்கள் வந்து இந்திய தண்டனை சட்டம் தவறாக பயன்படுத்தப்படலையா? சொல்லுங்கள். எல்லா சட்டமும் பயன்படுத்தப்படுது. அப்போ எடுத்துடலாமா? சரி, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிற லாஜிக்கில் நான் வரேன் சார். அதை எடுத்துடலாமா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சார், நான் கேட்க கூட இல்லை, நீங்கள் தான் சொன்னீங்க இந்த கம்பெனி சீக்ரெட் எல்லாம். அதுதான் தவறாக பயன்படுத்துவதற்கு அரசாங்கம் துணை போகுது. அரசாங்கம் துணை போயிட்டு ஒட்டுமொத்தமாக எஸ்சி மக்கள்னாலே ஒரு எல்லாருக்கும் ஒரு வெறுப்பு வரணும், இவனுங்க இதை வந்து தவறாக பயன்படுத்துகிறானுவா அப்படின்னு ஒரு பொது வெளியில் ஒரு விஷயத்தை விதைக்குது சார். குறிப்பிட்ட